ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் சாக்லேட் ரோஸ்ட் குக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் மைதா போட்டுக்கலாம். 3/4 கப் மைதா போட்டுக்கோங்க கப் மெஷர்மெண்ட்டில். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. 30 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். 1/4 கப் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. போத் கப் மெஷர்மெண்ட் அண்ட் கிராம்ஸ் மெஷர்மெண்ட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே 90 கிராம்ஸ் சுகர் போட்டிருக்கேன். சேம் 3/4 கப்லேயே 2 கப்பாக எடுத்துக்கோங்க, ஆர் ½ கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. சுகர் பவுடர்ட் சுகராக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக டிசால்வ் ஆகும். பட்டர் 40 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பட்டர் நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடணும். அண்ட் சேம் டைம் பட்டர் ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் ஆகணும். ஸோ பட்டர் 40 கிராம் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் டேபிள் ஸ்பூனில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க, ரூம் டெம்பரேச்சர் பட்டர். வெண்ணிலா எசன்ஸ் ½ டீஸ்பூன் ஊற்றி இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா டிசால்வ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் போகிற மாதிரியும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பட்டர் ஒன்ஸ் டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ளே மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க்குக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லை, நீங்கள் ஆஸ் ரெக்வயர்டு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோ சப்பாத்தி பதத்தை விட, சப்பாத்தி மாவு பதத்தை விட இன்னும் லிக்விடாகவே இருக்கணும், கொல கொலன்னு இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக ரோசட் வரும் நாசிலில். ஒருவேளை நீங்கள் ரோசட் போடாமல் நார்மல் குக்கி செய்கிறீங்க அப்படின்னா சேம் ரெசிபி தான். டோ சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கும். அதை நீங்கள் குக்கி கட்டர்லேயோ இல்லை ஒரு ரவுண்ட் ஷேப்டு ஆர் என்ன ஷேப்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷேப் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதோட திக்னஸ் டார்க் ஃபேண்டசி ஆர் குட் டே பிஸ்கெட்டோட திக்னஸ் எந்தளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அது பேக் ஆகும்போது கரெக்டான ஷேப்பில் வரும். ரோஸ்ட் குக்கிக்கான டோ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். அப்போ தான் குக்கி நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். ஸோ இதை ஒரு கிளிங் ரேப் ஆர் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ஸோ அந்த 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ஸோ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த டோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிக்கிறேன். பைப்பிங் பேக்குள்ளே போடுற நாசிலோட சைஸு அண்ட் அதோட நேம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பைப்பிங் பேக்லேருந்து நாசில் மேலே இருக்கிற அந்த டிசைன் மட்டும் வெளியே தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் ரோசட் போடும்போது அந்த ரோசட் ரோஸ் மாதிரி வரும். ரொம்ப கட் பண்ணிட்டிங்கனாலும் நாசில் கீழே விழுந்துடும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வேறு பைப்பிங் பேக்கில் தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த அந்த டிசைனுக்கு மேலே வரைக்கும் லைட்டாக மேலே வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. ரோசட் முடிக்கும்போது எண்டிங்கில் நல்லா கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரோஸும் கலையக்கூடாது, அண்ட் சேம் டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணியும் விடணும். அப்போ தான் ஷேப் மாறாமல் குக் ஆகி வரும். பேக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அது விரியும் போது கரெக்டாக பேக் ஆகி வரும்.
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன ரெசிபி போடலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிப்பியை நீங்கள் தாராளமாக சேல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு இதுக்கு ஒரு 10 to 15 குக்கீஸ் கிடைக்கும். ரோசட் போட்டு முடிச்சுட்டு இதை நான் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் திரும்ப. அப்போ தான் அது செட் ஆகி வரும். நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு யூஸ் பண்ணும்போது நாசில் வழியாக வெளியே வரும்போது அதோட சில்னஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ திரும்ப ஒரு 15 மினிட்ஸாவது அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும். ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வைக்கிற கேப்பில் நான் ஓவனையுமே ப்ரீ ஹீட் போட்டுட்டேன். 15 மினிட்ஸ் டோஸ்ட் மோடில் வச்சு 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை உங்களது வந்து டோஸ்ட் மோட் இல்லை அப்படின்னா பேக் மோடில் வைக்காதீங்க. 2 ராடும் ஆன் ஆகிற மாதிரி என்ன மோட் இருக்கோ அதில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பேக் பண்ணுறதுக்கு குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது உள்ளே வச்சு அதுக்கப்புறமா 25 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். சேம் டோஸ்ட் மோடில் 170 டிகிரி செல்சியஸ்லேயே. பேக் ஆனதுக்கப்புறமா எப்படி வந்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கேக்காக இருந்தால் நம்ம வந்து டூத்பிக் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி குக்கீஸ் பிஸ்கட்ஸ்க்கெலாம் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஹார்டாக மூவ் பண்ண தேவையில்லை, லைட்டாக மட்டும் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா மூவ் ஆச்சுன்னா அப்போ பேக் ஆகிடுச்சுன்னு மீனிங். ஸோ பாருங்கள், ரோசெட் வந்து சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.